Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முட்டை கருவாடு தாங்க செய்ய போறோம். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா கருவாடு பிடிக்கும் ஆனா அதோட ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். வாங்க prepare பண்றது எப்படி நம்ம பார்க்கலாம். First நம்ம கருவாடை சுத்தம் பண்ணிக்கலாம். கருவாடோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துர்க்கேன் குட்டி கருவாடு. இத நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த கருவாட்டுல ஊத்திடுங்க. அப்பதான் நமக்கு வந்து மண் ஏதாவது இருந்துச்சுனா அந்த கருவாட்டுல இருந்துச்சுனா வந்துரும். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். முட்டை கருவாடு ரெடி பண்ணதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்குங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம அடுத்ததான் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்து மசாலாவோட நல்லா வதக்கிக்கிங்க. இதுக்கு இது தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே நம்ம வெந்நீர் ஊற்றி தான் அந்த கருவாடை வேக வச்சுருக்கிறதுனால க்ளீன் பண்ணும்போதே கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். இந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுவே போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கருவாடு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கருவாடோட நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாருங்கள் முட்டையும் கருவாடு நல்லா ஒன்றா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை கருவாடு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.